என்ன செய்யணும் அப்ப உங்களுக்கு? எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வேணும் சார். எங்களுக்கு கடை வேணும் சார். நாங்க போட்டு அன்றாடம் வாழ்றோம் சார். 10 ரூபா 5 ரூபாய்க்காக தானே சார் நாங்க போராட்டம் பண்றோம். எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும் சார். அதுல வந்து 300 ரூபாய் வந்து நாங்க தொழில் பாசி ஏதோ ஒண்ணு வாங்கி அதுல ஒரு 300 ரூபாய் போய் எங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்கும் சார். அந்த 200 ரூபாய் வச்சு நாங்க அன்றாடம் எங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம். 3 பிள்ளைய வச்சுக்கிட்டு நல்லா ரொம்ப தவிக்கிறோம் சார். இதுக்கு எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இந்த மக்களுங்களுக்கு ஏதாச்சும் நல்ல தீர்வு கிடைக்கணும். அகிந்தியத்தை கடல்கரையில கடை வச்சிருக்கிறேன். மொத்த கடையும் அப்பால படுத்துட்டாங்க. படுத்துட்டோன்னா பயணக்காரங்க கடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த காசு வந்து ரொம்ப பாடாப்படுத்துறாங்க. பாடாப்படுத்தினோன்னா நாங்க ஒண்ணுமே புரியல. இன்னையோட 30 நாள் 27 நாள் கிட்ட ஆக போகுது. ஒரு கடை காட்சி கூட கொடுக்க முடியல. இந்த நிலைமையில இருந்து எங்கிட்ட வந்து ஓயாம வந்து டார்ச்சர் பண்றாங்க. காசை கொடுமா இல்லைன்னா நீ என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி ஓயாம டார்ச்சர் கொடுக்குறாங்க. நாங்க இப்போ கடன் வாங்கி ஃபைனான்ஸ் போட்டு தான் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில வந்து எங்களெல்லாம் கடையை அப்பாலப்படுத்தி எங்களெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு செஞ்சுட்டாங்க. செஞ்சதுல இருந்து அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எங்க பிள்ளை குட்டி எல்லாமே ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு சாப்பிடாம பிச்சை எடுக்காத குறையா பட்டி பசிமா கிடக்கணும். வாங்கின கடனை கூட அடைக்க முடியல. வயிற்றாறு சாப்பிட முடியல. அந்த நிலைமையில எங்க கடையெல்லாம் போயிட்டு அதனால ஐயா பார்த்து நாங்க இதாக மனு கொடுத்து முடிவு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். இதுக்கு முடிவு தெரியலன்னா எங்க உசுர விடுறத தவிர வேற வழி இல்லை. இதான் எங்களுக்கு முடிவு. திடீர்னு ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றோம்னு சொல்லி முன்னாலே ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. நான் எதுவுமே கொடுக்கல. குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டம். வீட்டுக்காரரும் கிடையாது. இதை வச்சு தான் என்னோட வாழ்வாதாரமே இருக்கு. கடன் நிறைய வாங்கியிருக்கோம். டார்ச்சர் இனி தாங்க முடியல. வியாபாரிகள் அப்புறமா எப்போ காசு தருவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். அதாவது போலீஸ் வந்து முதல்ல வந்து பேசி எல்லாரையும் லெஃப்ட் சைடு கடை போடுறதா சொல்லி தான் பேசியிருந்தாங்க. திடீர்னு நீங்களாம் போய் வேலையை பாருங்கப்பா, யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது, எல்லாரும் போய் வேலை பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் கூட்டம் கலைஞ்சு போயிட்டாங்க. போன செகண்ட்ல கோயில் வாசல்ல இருந்து என்ன பிரச்சனை நடந்துச்சுல திடீர்னு போலீஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பேசக்கூடாத முறையில பேசி பெண்கள்லாம் ரொம்ப தள்ளி விட்டு கடைகள்லாம் உடைச்சு நிறைய பண்ணிட்டாங்க. கஷ்டம். ஆனா வந்து முன்னாலேயே சொல்ல எல்லாமே கடன் வாங்கி தான் பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். உங்களை நம்பி மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். ஐயா தான் நல்ல தீர்வு சொல்லணும் எங்களுக்கு. இல்லைன்னா என் குழந்தைங்களோட நாங்கள் சாக வேண்டியதுதான். வேற வழி இல்லை. 2 பேர் வீட்டுக்காரர் கிடையாது. பிள்ளைங்களை நான் தான் காப்பேன். அம்மா தான் சாப்பாடு போடுவாங்க. 10 ரூபா வேணாலும் யார்கிட்ட போய் கேட்கறது? எங்களுக்கு வழி இல்லை. உங்களை நம்பி தான் இருக்கோம். 6-7 தடவை நம்ம நிறைய ஆர்ப்பாட்டம் போட்டுட்டோம். எங்களால் முடியல. உங்களை நம்பி வந்திருக்கோம். எங்களுக்கு எதனால வழி காட்டுறதும் சாகிறதும் உங்களோட தீர்வுல தான் இருக்கு எங்களுக்கு.